ஏன்னா வாட்சிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கிறதில்ல. அதுக்கு வாட்சிங் ஹவர்ஸ்க்கு என்ன செய்யணுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அப்போ வாட்சிங் ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு ஒரு சின்னதாக வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. சின்னதாக வந்து போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி 8 நிமிஷத்துக்கு மேலே வந்து போடுங்க. ஏன்னா மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா போடுற வீடியோ ரொம்ப சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வரவே வராது. அதனால் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், 12 நிமிஷம்னு போடுங்க. அப்போ வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது என்ன ஆயிரும், வாட்சிங் ஹவர்ஸும் உங்களுக்கு வந்துடும், மானிட்டைசேஷன் ஆயிரும். அதனால் எப்போவுமே வந்து போடுற வீடியோவை மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா சின்னதாக போடாமல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்காக ஒரேடியாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்போ பண்ண வேண்டாம். இப்போ பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டாலே ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் வந்து கிடைக்கும். 10 மணி நேரம் 15 மணி நேரம் கிடைக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 300 கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 மாதங்கும்போது நிறைய வீடியோ வந்துடும். இது நிரந்தரமாக இருக்காது. ஒரு 4-5 மாதங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் 30 வீடியோ போட்டால் கூட 5 மாதத்தில் வந்து பார்த்தா 150 வீடியோ ஆயிடும். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 20,000 ஈஸியாக ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் மெதுவாக நீங்கள் வந்து மானிட்டைஸ் வந்து பண்ணிடலாம். நீங்கள் நிறைய சீக்கிரமே எனக்கு மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து 2 3 ஒரு நாளைக்கு போடலாம். 10 நிமிஷம் டைம் இருக்குது தெரிஞ்சால் 2 வீடியோ 3 வீடியோ ஒரு நாளைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 3 வீடியோ போட்டால் 3 வீடியோ மக்களுக்கு பிடிச்சதாக இருக்காது. 4 வீடியோ போட்டால் ஒரு வீடியோ தான் மக்களுக்கு வந்து பிடிச்சதாக இருக்கும். அப்போ வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வேகமாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வாட்சிங் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லாராலையுமே சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து எடுத்துருவாங்க. 1000 சப்ஸ்கிரைப் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் அந்த வாட்சிங் ஹவர்ஸ் வர்றது தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த வாட்சிங் ஹவர்ஸ் தான். எல்லாருமே அது சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரமாக வந்து கிடச்சிரும். ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் இந்த முறையை வந்து சீக்கிரம் வந்து கையாண்டு பாருங்கள். பெரிய வீடியோவாக வந்து போடுங்க. நல்ல மக்கள் வந்து அதே மாதிரி எந்த வீடியோவை நிறைய அளவு பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்கள். எந்த வீடியோ மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் சேனலில் வந்து நிறைய வியூஸ் போன வீடியோ வந்து பாருங்கள். எந்த இதை வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தக்கன அதே மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கூடும். பொதுவாக வந்து பார்த்தா ரீயூஸ்டு போடாமல் எல்லாமே உங்கள் சொந்தத்தில் போடுங்க. ஏன்னா மானிட்டைசேஷனுக்கு ரீயூஸ்டு ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாகவே வந்து மானிட்டைசேஷன் அப்போல்லாம் பண்ணும்போது டெலீட் பண்ண வேண்டியிருக்கும். வீடியோவை டெலிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாட்சிங் ஹவர்ஸ் வந்து குறைஞ்சிடும். சொந்த வீடியோனால் நீங்கள் டெலிட் பண்ண வேண்டாம். அதனால் முடிஞ்ச வரை சொந்த வீடியோவே போடுங்க. சொந்த வீடியோ போட்டிங்கன்னா உங்களால் வந்து டெலிட் பண்ண வேண்டாங்கும்போது வாட்சிங் ஹவர்ஸ் அப்படியே உங்கள் சேனலுக்கு வந்து கிடைக்கும். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே சில வீடியோக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வாட்சிங் ஹவர்ஸும் கூடிக்கிட்டே இருக்கும், பணமும் வந்து வரும். அதனால் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள்.